வணக்கம். பூமிக்கு வரும் தாரகை என்ற இந்த வீடியோவின் முதல் பகுதி நேற்று வெளியிட்டேன். அதுல சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மரும் எப்ப சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க, 8 நாள்னு நினைச்சு போன அவங்க ஏன் 9 மாதம் தங்க நேரிட்டது, என்ன பிரச்சனை, எப்ப அவங்க பூமிக்கு திரும்ப போறாங்க என்ற பல தகவல்கள் நாம பார்த்தோம். இந்த வீடியோல சர்வதேச விண்வெளி மையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு, அதனுடைய வேலை என்ன, அதை யார் அமைச்சது என்ற பல தகவல்களை நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ முழுவதும் இந்த வீடியோவை பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டாவது, முதல் பகுதியை நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவின் இறுதியில லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர ஒரு ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா பகுதி 1 நீங்க பார்க்கலாம். இஃப் யூ மிஸ்டு தட் வீடியோ. சரி, இப்ப விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போகலாமா? இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து ரூ. 8,50,000 கோடி செலவில் விண்வெளி நிலையத்தை உருவாக்கியுள்ளனர். அதற்கு ஆண்டுதோறும் பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா? சராசரியாக ரூபாய் 34,000 கோடிகள் ஆகும். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கும் பணி கடந்த 1998ஆம் ஆண்டு தொடங்கி 2000 ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்கிறது. இது பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த விண்வெளி மையத்தை அமைக்க பூமியில் இருந்து 42 ராக்கெட்டுகளில் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு 6 விண்வெளி வீரர்கள் இணைந்து அமைத்தனர். விண்வெளி நிலையத்தில் 6 பேர் தங்கும் வசதிகள் உள்ளன. சில நேரங்களில் கூடுதல் வீரர்களும் தங்கலாம். அவர்களுக்கு 6 படுக்கை அறைகள், 2 கழிப்பறைகள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் உள்ளது. விண்வெளியில் இருந்து வீரர்கள் பூமியை பார்க்கும் வகையில் 360 டிகிரி கொண்ட ஜன்னல் உள்ளது. வீரர்கள் அதிலிருந்து பூமியின் அழகை கண்டு ரசிக்கலாம். அங்கிருந்து புகைப்படங்களையும் எடுக்கலாம். இந்த விண்வெளி நிலையம் எந்த இடத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதனை கீழே கொடுத்துள்ள இந்த நாசாவின் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்த விண்வெளி வீரர்கள் காலையில எழுந்துக்கணும். அதற்கு அலாரம் அடிக்கும். எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு குளிக்கிறதா நம்மள மாதிரி தண்ணியை ஊற்றிலாம் குளிக்க முடியாது. ஈர துணியால உடம்பு முழுவதும் துடைத்து கொள்ளணும், அவ்வளவுதான். அதன் பிறகு உடற்பயிற்சி, பின் சாப்பாடு எல்லாம் நேரத்துக்கு சரியா செஞ்சிடணும். இவங்க சாப்பிட்றதுக்காக பிரத்யேகமா உணவு தயாரிக்கப்படுகிறது. பாக்கெட்டுகளிலும் டின்களிலும் அடைக்கப்பட்ட உணவு தான் இவங்க சாப்பிட்றாங்க. இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி செய்யப்பட்ட உணவு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மொத்தம் 5 ஆராய்ச்சி கூடங்கள் உள்ளன. ரஷ்யாவிற்கு சொந்தமாக 2, அமெரிக்கா, ஐரோப்பியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு தலா 1 ஆராய்ச்சி கூடமும் உண்டு. 8 சோலார் தகடுகள் மூலம் 90 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விண்வெளி நிலையம் தனக்கான மின்சார தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்கிறது. இந்த விண்வெளி நிலையத்தின் மொத்த நீளம் 356 அடி, அகலம் 240 அடி, மொத்த எடை 420 டன். இந்த விண்வெளி நிலையம் சராசரியாக 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. சுமார் 90 நிமிடங்களில் பூமியை சுற்றி வந்து விடுகிறது. எனவே அதில் உள்ள விண்வெளி வீரர்கள் 24 மணி நேரத்தில் 16 சூரிய உதயங்களை காணுகின்றனர். 28,000 கிலோமீட்டர் வேகத்துல மனிதர்களால பயணிக்க முடியுமா என்பதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த ஆபத்தான வினோதமான ஒரு இடத்தில் 8 நாள் தான் அப்படின்னு நினைச்சு போன சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மரும் 9 மாதங்கள் அங்கு இருந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் நேற்று க்ரூ டிராகன் என்ற ஸ்பேஸ் ஷிப்ல பூமியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று அநேகமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் பூமியை அடைந்திருப்பார்கள். அவர்கள் பத்திரமாக பூமிக்கு வந்து சேர நாமும் அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.